இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலநிலை மாற்றங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை பெரிதளவு பாதிப்பை கொடுக்குது. இப்ப கடந்த காலம் பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற நகரங்கள்ல அ மழை, கடுமையான மழை. இப்ப தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை. அ இதற்கும் இந்த கோள்களுக்கும், ஜோதிடத்துக்கும், இயற்கை மாற்றத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? 100% அதாவது நம்மளோட விஞ்ஞானம் அப்படின்றது ஃபெயிலியர் மாடல் அப்படின்றத நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்ற சில விஷயங்கள தான் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் மருத்துவமாகட்டும், இப்ப இருக்கக்கூடிய அ அலோபதின்னு சொல்லக்கூடிய மருத்துவ முறையாகட்டும், விஞ்ஞானபூர்வமா அமையக்கூடிய வானிலை ஆய்வு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஒரு கால்குலேட்டிவா ஒரு சில விஷயங்கள் எடுக்குறாங்க. அணுகும்போது ஃபெயிலியரான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வருது. ஆனா இந்த ஏற்கனவே ஆதி காலத்துல நம்ம வச்சிருக்கக்கூடிய சில விஞ்ஞான அமைப்புகள், ஜோதிட கலைகள் மூலம் ஒரு உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் இத்தனாம் தேதி கிரகம் வரும்போது அப்படின்னா நம்ம இங்கேயே நம்ம கணிச்சிடுறோம். அதே மாதிரி அமாவாசைன்னா அமாவாசை, பௌர்ணமின்னா பௌர்ணமி. அப்ப கால சூழல்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மளால முன்னாடியே குறிச்சிட முடியுது. குறிப்பா மேகமூட்டமா இருக்கணும். மேகமூட்டமா